மன்னிச்சோ இந்த வீடியோவில் வந்து ஒருத்தரோட கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறாங்க. ஓகேவா, எனக்கு அதை நான் பார்க்கல, அதுக்குள்ள அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. மேபி ஃபேக் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பண்ணியிருக்கான். ஓகேவா, அதை வந்து அவங்க பின் பண்ணிட்டாங்க. பின் பண்ணிட்டு அது கொஞ்சம் அப்படி வைரல் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, பையன் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டான். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தானோ அது இதுதான் கமெண்ட் பண்ணியிருந்தான். பாருங்க, நான் போடுறேன். எனக்கு இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு 164 லைக் போட்டிருக்கீங்க பாருங்க. யப்பா, அது ஒரு மனுஷன் தானே அதை பண்ணியிருப்பான். ஒரு மனுஷன் தான் அப்படி உட்கார்ந்து அந்த லைக் எல்லாம் போட்டிருப்பான். அப்போ அவனோட திங்கிங் எவ்வளவு கொடூரமா இருக்குதுன்ட்டு எனக்கு நினைச்சு பார்க்க எனக்கு பயமா இருக்கு. ஐயோயோ, அவங்க சொல்றது 100% உண்மை. எஜுகேட் யுவர் சன். உங்களோட பசங்களை வந்து எஜுகேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல, நம்மள பார்த்துக்குன்னு நம்ம ஒழுங்கா இருந்தாலே அவங்க வந்து அவங்க லைஃபை பார்த்துப்பாங்க பொண்ணு. இதுதான் ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம். இதை நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் நாட் ஆல் மென் பட் இட்ஸ் ஆல்வேஸ் அ மென் விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஏஜே பைரோ அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இது பழைய வீடியோ நான் போட்டிருப்பேன். என்ன போட்டிருப்பேன்னா, அதான் வண்டியில போகும்போது ஒருத்தன் திடீர்னு நம்ம பிரைவேட் பார்ட்டை தொட வந்த போது பிசிக்கலா நான் ஸ்ட்ராங்கா இருக்கனால என்னால அவனை திருப்பி அடிக்க முடியுமோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க முடியுமோ நான் என்னால பண்ண முடியும். எனக்கே அடுத்த வாட்டி நான் ஒரு பைக்ல உட்காரும் போதையும் இல்ல நான் ரேபிடோல போகும்போதையும் அவன் லைட்டா இப்படி வசந்தா கூட எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு டைம் எனக்கு நடந்ததுக்கே இந்த பிரச்சனைனா ஒரு பொண்ணுக்கு உண்மையா நான் சொல்றேன், இந்த கோபப்படுறதுக்கான, ஏன்னா நிறைய கோபப்படுறீங்க. நாட் எவ்ரி உமன் இஸ் ட்ரீட்டட் பட் இட்ஸ் ஆல்வேஸ் a woman. அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்த்தாக்குதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், அபியூஸ் ஆகட்டும், அவங்க தான் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. எனக்கு ஒரு வாட்டி நடந்ததுக்கு எனக்குலாம் பிசிறு இல்லை. அங்கே ஒரு டைம் நடக்குதுன்னா அவங்க அப்பா கூட அவன் தம்பி கூட பழகும் போதெல்லாம் நல்லா தான் பழகாங்க. பட் அது வெளியேன்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம், அது ஒரு ட்ராமாவாக கிரியேட் ஆகி தான் இருக்குது. அந்த மாதிரி சொசைட்டி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டான வழி, எதுவுமே இந்த கேசஸ் ரேப்பு நடக்காமல் இருந்தால் அவங்க சைடில் தான் லாஸ் இருக்கனால அவங்க பேச தான் செய்வாங்க. இப்படி எனக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நம்மள ரொம்ப மட்டம் தட்டுறாங்க ப்ரோன்ட்டு. சில விஷயம் நம்மளே யோசிக்கணும். இவனை அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே அங்கே அந்த பொண்ணை எவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ எப்படி அதை நான் தைரியமாக இல்லை எல்லாமே என்ன அப்படி கிடையாது அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுப்பா. எல்லாம் ஒழுங்காக இருக்கட்டும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிங்க. ஒன்றும் சொல்லிடுறேன், அந்த 164 பேர் இன்க்ளூடிங் அந்த ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்களாம் நல்லா சாய் வராது.